மலேசியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்பினோசொரிட் டைனோசர் புதைப்படிவம் மலேசியாவின் முதல் டைனோசர் கண்டுபிடிப்பு. ஸ்பினோசொரிட் பல் 2014ஆம் ஆண்டில் மலேசிய வரலாற்றில் முதல் முறையாக உறுதிப்படுத்தப்பட்ட டைனோசர் புதைப்படிவம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு ஸ்பினோசொரிட் டைனோசரின் பல்லாகும். கண்டுபிடிப்பின் விவரங்கள். இந்த புதைப்படிவம் மலேசியாவின் பாஹாங் மாநிலத்தின் கிராமப்புற உட்பகுதியில் ஆரம்பகால கிரிட்டேஷியஸ் காலத்தைச் சேர்ந்த படிவு பாறைகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. சட்டவிரோத அகழ்வாராய்ச்சியை தடுக்க சரியான இடம் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. யுனிவர்சிட்டி ஆஃப் மலேயா, ஜப்பானின் வாசேடா மற்றும் குமமோட்டோ பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் குழு இந்த கண்டுபிடிப்பை மேற்கொண்டது. புதைப்படிவ வகை. கண்டுபிடிக்கப்பட்டது சுமார் 23 மில்லிமீட்டர் நீளமும் 10 மில்லிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு பல் ஆகும். இது ஸ்பைனோசாரிட் எனப்படும் ஊன் உண்ணி டைனோசரின் பல் என அடையாளம் காணப்பட்டது. இந்த வகை டைனோசர்கள் பெரும்பாலும் மீன்களை உணவாக உட்கொள்ளும் அரை நீர்வாழ் உயிரினங்கள் ஆகும். இந்த பல் சுமார் 75 மில்லியன் ஆண்டுகள் முதல் 145 மில்லியன் ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. முக்கியத்துவம். இது மலேசிய தீபகற்பத்தில் டைனோசர்கள் வாழ்ந்தன என்பதை உறுதிப்படுத்திய முதல் உறுதியான அறிவியல் சான்றாகும். இந்த கண்டுபிடிப்பு ஆசியாவில் டைனோசர்கள் பரவியிருந்த புவியியல் பரப்பை விரிவுபடுத்தியது. இந்த ஆரம்ப கண்டுபிடிப்புக்கு பிறகு அதே பகாங் பகுதியில் முதல் தாவர வகையான ஆர்னித்திஷியன் டைனோசரின் பல்லும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சிறிய கண்டுபிடிப்பு மலேசியாவின் இயற்கை அறிவியல் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. மேலும் அந்த பகுதியில் இன்னும் பல டைனோசர் புதைப்படிவங்கள் கண்டுபிடிக்கப்படலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.